பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச தலைவர்னா வந்து எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ சமீபத்துல நிறைய இடத்துல தொடர்ந்து வந்து நீங்க அவருக்கு அகைன்ஸ்டாவும் அவதூறாவும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. எங்கள் கேள்வியே முதல்ல தவறு. அவதூறாவும் அகென்ஸ்டாகவும் நான் என்ன திமுக ஐடிவிங்களே சம்பளம் வாங்குறேன்? கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை சொல்கிறோம். இப்போ ஆளூர் ஷானவாஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வருவதற்கு திமுக 10 கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் முதல் தரமாக இப்போ தயார் நிலையில் இருக்கு. இந்த ஆளூர் ஷானவாஸுக்கு முகவரி கொடுத்தது யார்? இவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யார்? திமுக ஸ்டாலினா கொடுத்தாரு? இல்லை உதயநிதி கொடுத்தாரா? திரும்ப தானே கொடுத்தாரு. நீங்கள் துரோகிகளை வளர்க்கிறீர்கள். நீங்கள் தகுதி வாய்ந்தவரை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிட்டீர்கள். அப்பாவி தொண்டை கன்னியாகுமரி கடைசியிலிருந்து வள்ளியூர்லேருந்து இதை கேட்க முடியாது. அவர்களுடைய மனநிலையை நான் பிரதிபலிக்கிறேன். எனக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட என்ன வாய்க்கா வரப்பா பங்காளி தகராறா? அவர் 3 ஏக்கரா நான் 4 ஏக்கராவா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த இயக்கம் தியாக வேள்வியில் உருவான இயக்கம். ரவிக்குமாரை போன்ற பார்ப்பன அடிவருடிகள் அடிமைகள் எல்லாம் திமுக அடிமைகளாக மாறி திமுக அதிமுக 2 இடத்துல தான் சாதி நீக்கி தவழ்ந்த காலத்திலிருந்து நடந்த காலம், மூடிய காலம், பதவி பெற்ற காலம், இந்த காலங்களில் வராத ஒரு பேரழிவு இப்பொழுது வந்திருக்கு. இந்த தலித் அரசியலை தலைமை தாங்கக்கூடிய தகுதியான தலைவனா விஜய். அவருக்கு தலித்துங்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் தெரியுமா? யூடியூப் புரூட்டஸ், புரூட்டஸ் யூடியூப், இப்படி பல பேர் என்னால் சொல்ல முடியும். அந்த கூலிப்படை தலைவனாக இருந்தவர் தான் இந்த ஆளூர் ஷானவாஸ். திருச்சி சூர்யா அப்புறம் அந்த யூடியூபர் முக்தார் இவங்க 2 பேர் மேலேயும் அந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து போடப்பட்டிருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன சார்? திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக 2 பேரும் குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மையாக மிகப்பெரிய தவறு. அதிகாரம் இருந்தால் குண்ட சட்டத்தில் போடலாமா? ஆதவ அர்ஜுனா மீது பாய்வதற்கு ரொம்ப நாளாகுமா? விஜய் மீது குண்ட சட்டம் பாய்வதற்கு ரொம்ப நாளாயிருமா? கருணாநிதி ஜெயலலிதாவும் அடைக்கப்பட்ட ஜெயில் இன்னும் இருக்கு. ஐயோ கொள்றாங்களே கருணாநிதி கற்றிய அந்த சத்தம் இன்னும் கேட்குது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தீப்தி. பொதுவாக அரசியல்னாலே எல்லாருக்குமே ஒரு கண்ணோட்டம், ஒரு கருத்து வேறுபாடுகள் நிறையவே இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி ஒருத்தரை சந்திச்சு தான் அவரோட கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்லை, மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் தான். வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிரபாகரன் அவர்களுக்கு அடுத்து எனக்கு பிடிச்ச தலைவர்னா வந்து எழுச்சி தமிழர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய இடத்துல தொடர்ந்து வந்து நீங்கள் அவருக்கு அகைன்ஸ்டாவும் அவதூறாவும் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அதற்கான காரணம் என்ன? நீங்கள் பண்ணுறது வந்து சரி அப்படின்னு உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதா சார்? இல்லை, எங்கள் கேள்வியே முதல்ல தவறு. அவதூறாவும் அகென்ஸ்டாகவும் நான் என்ன திமுக ஐடிவிங்களே சம்பளம் வாங்குறேன்? திமுக ஐடிவிங்க தான் 50 பேருக்கு 3 லட்ச ரூபா சம்பளம், 3 முதல் 5 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறான். கொடுத்து அவதூறு பரப்ப சொல்கிறான். நான் அவதூறுலாம் பரப்புறதில்லை, அகென்ஸ்டாகவும் பேசுகிறதில்லை. கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை சொல்கிறேன். கட்சி தொண்டர்களுடைய மனநிலையை சொல்கிறேன். இப்போ ஆளூர் ஷானவாஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து அவர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் வருவதற்கு திமுக 10 கோடி ரூபாய் ஃபைனான்ஸ் முதல் தரமாக இப்போ தயார் நிலையில் இருக்குது. இந்த ஆளூர் ஷானவாஸுக்கு முகவரி கொடுத்தது யார்? இவருக்கு எம்எல்ஏ பதவி கொடுத்தது யார்? இவரை முதன்மை செயலாளர் பதவி கொடுத்தது யார்? யார் கொடுத்தாங்க? திமுக ஸ்டாலினா கொடுத்தாரு? இல்லை உதயநிதி கொடுத்தாரா? திரும்ப தானே கொடுத்தாரு. அப்போது நீங்கள் துரோகிகளை வளர்க்கிறீர்கள். இந்த துரோகியால் யாருக்கு இழப்பு? அப்பாவி தொண்டனுக்கு இழப்பு. நீங்கள் தகுதி வாய்ந்தவரை தேர்ந்தெடுப்பதில் தவறிவிட்டீர்கள். இதுதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதுதான் தொண்டை ஒரு இதை கேட்க முடியாது. அப்பாவி தொண்டை எங்கேருந்து? கன்னியாகுமரி கடைசியிலிருந்து வள்ளியூர்லேருந்து இதை கேட்க முடியாது. அவர்களுடைய மனநிலையை நான் பிரதிபலிக்கிறேன்.
எனக்கு அவருக்கு என்ன தனிப்பட்ட என்ன வாய்க்கா வரப்பா பங்காளி தகராறா, அவர் 3 ஏக்கரா நான் 4 ஏக்கராவா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த இயக்கம் மிகப்பெரிய தியாக வேள்வியில் உருவான இயக்கம். தலித்துக்களுக்கு தான் தமிழ்நாடு முழுக்க கொட்டகை கொளுத்தப்படுகிறதே. தலித்துக்கு கொட்டகை தான் கொளுத்தப்படுது, அவனுடைய வீடு தான் கொளுத்தப்படுது, அவன் தான் கொல்லப்படுறான். வேறு எந்த சாதியும் கொட்டகை கொளுத்தப்படுவதே இல்லை, குடிசை கொளுத்தப்படுவதே இல்லை, இல்லையா? அப்போது அந்த மக்களுக்கு தான் என்ன தேவை? அரசியல் பாதுகாப்பு, அரசியல் அங்கீகாரம், அரசியல் அதிகாரம் தேவை. இந்த ரவிக்குமாரை போன்ற பார்ப்பன அடிவருடிகள் அடிமைகள் எல்லாம் திமுக அடிமைகளாக மாறி திமுக அதிமுக 2 இடத்துல தான் சாதி நிற்கிது. சாதியை தூக்கி பிடிக்கிறவன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறான். அப்போது 2ஐயும் தூக்கி பிடிக்கக்கூடிய தலித் தலைவர்களை, இந்த ரவிக்குமாரை போன்றவர்களை, ஆளூர் ஷானவாஸ் போன்றவர்களை, எஸ்எஸ் பாலாஜி போன்றவர்களை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையை தவிர, எனக்கு அதை தாண்டி அவதூறு பேசுவதோ அல்லது அவரை பழிது பேசுவதோ எனக்கு நோக்கமல்ல. ஒட்டுமொத்தமான தலித் இயக்கம் நீங்கள் அழிந்து போய்விடக்கூடாது. ஏன்னா அது வளர்ந்த காலத்தையும் பார்த்தோம், அது தவழ்ந்த காலத்தையும் பார்த்தோம், அது நடந்த காலத்தையும் பார்த்தோம், ஓடிய காலத்தையும் பார்க்குறோம். இது இப்பொழுது நிகழ்காலத்தையும் பார்க்குறோம். தவழ்ந்த காலத்திலிருந்து நடந்த காலம், ஓடிய காலம், பதவி பெற்ற காலம், இந்த காலங்களில் வராத ஒரு பேரழிவு இப்பொழுது வந்திருக்கு, தலித் அரசியலுக்கு வந்திருக்கு. இந்த தலித் அரசியலை தலைமை தாங்கக்கூடிய தகுதியான தலைவனாக விஜய் சொல்லுங்கள். அவருக்கு தலித்துங்கிற வார்த்தைக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் தெரியுமா? அம்பேத்கர் புத்தகத்தை முழுமையாக பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் படிச்சிருப்பாரா? அங்கே போய் நிற்கிது என்ன? தலித் அரசியல் அங்கே போய் நிற்கிது. அப்போது இந்த தலித் அரசியல் இடம் மாறியதில் வருத்தம், எனக்கெல்லாம் வருத்தம். தலித் தலைமை தடுமாறியதில் எனக்கெல்லாம் வருத்தம். அந்த வருத்தத்தை தான் நான் பதிவு செய்கிறேன். வேறு எனக்கு எந்த உள்ளுணர்ச்சியும் இல்லை. நான் திமுக ஐடி விங்கில் சம்பளம் வாங்குகிற கூலிப்படையும் அல்ல. பல பேர் கூலிப்படை காசு வாங்குகிறான். திருமாவை அடி, திருமாவை டேமேஜ் பண்ணு, இப்படி பல கூலிப்படைகளை திமுகவினுடைய பெண் நிறுவனம் சம்பள பட்டியல் போட்டு வச்சிருது. யூடியூப் புரூட்டஸ் யூடியூப், இப்படி பல பேர் என்னால் சொல்ல முடியும். அந்த கூலிப்படை தலைவனாக இருந்தவர் தான் இந்த ஆளூர் ஷானவாஸ். இப்படி பல பேரை என்னால் அம்பலப்படுத்த முடியும். அதுபோல் எங்காவது கூலி வாங்கியிருக்கனா யாராவது என்ன கை நீட்டி சொல்ல முடியுமா? திருமாவை அடிப்பதற்கு நீ கூலிப்பட, நீ மாதம் 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்கின, திமுக சொம்பு, திமுக எலும்பு, ஏதாவது என்ன சொல்ல முடியுமா? யாருக்கு சொல்வதற்கு தகுதி இல்லை என்னை சொல்லுவதற்கு. ஏன் நான் வைக்கிற விமர்சனம் என்பது என்னுடைய அடி வயிற்றிலிருந்து வருகிற என்னுடைய கோபம். நான் இப்போ பல தலித் தலைவர்களோடு நெருங்கி பழகிறேன். வள்ளிநாயகத்தை போன்ற வாழ்நாள் முழுவதும் பெரியார் தொண்டனாக இருந்து நீங்கள் ஒவ்வொரு தலித் அருந்ததியர் கிராமங்களுக்கெல்லாம் வாழ்நாளை அர்ப்பணித்து அங்கேயே சமாதியான வள்ளிநாயகம்லாம் எனக்கு உடன்பிறவா அண்ணன். ஐயன்காளி கேரளாவில் போய் மலையக தோட்ட தொழிலாளர்களோடு வாழ்ந்து ஐயன்காளி அந்த தலித் மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறான், அட்டை கடியில் கரடி கடி குழந்தையை தூக்கிட்டு போய் இதையெல்லாம் புத்தகமாக எழுதிய பல தலித் தலைவர்களுக்கு வழிகாட்டிகள். இதையெல்லாம் பார்த்த பிறகுதான் என்னுடைய கோபம் என்னால் அடக்க முடியாமல் சில விமர்சனங்களை வைத்திருக்கிறேன். அது அவருக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினால் அந்த வழிக்கு காரணமானவன் நான் அல்ல, என்னுடைய ஆசான்கள் பல தலித் தலைவர்கள், பல பேரெல்லாம் சொல்ல முடியும். அவர்களுடைய உழைப்பெல்லாம் காலாவதி ஆகிவிடக்கூடாது. அந்த தலைவர்களோடு தான் நான் உங்களை முதல்ல சந்தித்தேன். 91
வள்ளிநாயக வீடு கிரக பிரவேசத்தில் தான் ராமதாஸும் திருமாவளவன் சந்தித்து கொண்டார்கள். அந்த சந்திப்பன்று நான் இருக்கேன் அன்னைக்கு 91 வள்ளிநாயக வீட்டில். இப்படி பல வரலாற்று நிகழ்வுகளை இந்த மலைச்சாமி இயக்கம் இப்படி அதனுடைய தனிப்பெரும் தலைவராக உங்களிடம் வந்து சேர்ந்ததோ அந்த காலத்திலிருந்து நான் உங்களை பார்க்குறேன். வள்ளிநாயக வீட்டில் எல்லாருக்கும் சால்வை துண்டு, உங்களுக்கு சட்டை துண்டும் அதிசயமாக கேட்டேன். இல்லைங்க, ஒரு மாற்று சட்டை இல்லை, மாற்று பேண்ட் இல்லை, அழுக்கு சட்டை அழுக்கு பேண்ட் மாற்றுவதற்கு கூட அவருக்கு முடியல. ஒரு அரசு ஊழியன் அந்த சம்பளத்தை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த மக்களுக்காக இரவு பகலாக பாடுபடுறாருங்க. அவருக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த பணி சட்டை பேண்டை தைச்சு கொடுக்கணும்னு சொல்லிச்சு ஓவியன்னு இருக்கு அந்த அம்மா. இப்படியெல்லாம் வளர்ந்த இயக்கம் எங்கோ போய்விடக்கூடாது. காலச்சுவடு பார்ப்பன அடிமைகள் இயக்கமாக அது மாறிவிடக்கூடாது என்பதை தவிர வேறு எந்த உள்நோக்கமும் நமக்கு இல்லை. ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஆளூர் ஷானவாஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இப்போது அவர் ஏதோ தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்லாம் வந்து நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு. என்ன நடக்குது, அதுக்கு பின்னாடி வந்து யார் இருக்காங்க அப்படின்றத உங்களோட, அதாவது திமுக தான் அவருக்கு பின்னாடி, வேறு யாரும் இருக்க முடியாது. ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்க முடியும், இல்லை பஜ்ரங் தள்ளாக இருக்க முடியும். ஆளூர் ஷானவாஸ் 5 வருடங்களுக்கு முன்பே அவர் திமுகவினுடைய அறிவிக்கப்படாத உறுப்பினராக மாறிட்டார். இப்போ தான் வளர்ந்த இயக்கத்தை காட்டி கொடுக்கவும் தயாராகிட்டார். பிசிக பக்கம் முகமதியர்கள் நகருவதை தடுப்பதற்கு எங்கே பிசிகவிலிருந்தே ஒரு முஸ்லீம் தலைவனை உருவாக்குகிற வேலையை திமுக செய்கிறது. அதற்கு ஒரு பெரிய விலையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விலை போய் விட்டார் ஆளூர் ஷானவாஸ். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகளை ஒன்று திரட்டி திமுக பக்கம் திருப்புவதற்காக அவர் திமுகவால் களமிறக்கப்படுகிறார். திமுகவில் சேர்ந்துட்டா முஸ்லீம் யாரும் நம்ப மாட்டான். சேராமல் தனியாக இருந்தால் இவன் நமக்கான தலைவன்டா. இன்னொரு ஜவஹருல்லா, இன்னொரு ஹைதர் அலி, இன்னொரு அப்துல் சமது, இன்னொரு லத்தீஃபா இவரை உருவாக்கி அதன் பிறகு அவரை திமுக பக்கம் மடைமாற்றுவதற்கான வேலைகள் தான் அவர் தனி கட்சி தூங்குவதற்கான திமுக பின்னணி. நீங்கள் கூட்டம் போட்டால் திமுக முதலாளி தான் மேடை போடுவான், திமுக முதலாளி தான் ரூம் போடுவான், திமுக முதலாளி தான் பிரியாணி போடுவான். 1000 பேருக்கு பிரியாணி திமுக முதலாளி தான் போடப்போ நீங்கள் பாருங்கள்லாம். அப்போது இந்த ஆளூர் ஷானவாஸ் முஸ்லீம் சமூகம் அடக்கப்பட்ட பொழுது, ஒடுக்கப்பட்ட பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்காமல், அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக ஒரு ஊரில் கூட்டம் பேசணும்னா 25,000 ரூபா அக்கௌண்ட்டில் போடு அப்புறம் வரேன்னு சொன்ன நபர் தான் இந்த நபர். அப்போ இவர் எப்படி சிறுபான்மை மக்கள் இவருக்கு பின்னாடி வருவான்? வாய்ப்பே இல்லை. ஏதோ கொஞ்ச நாள் அரசியல் நடத்தலாமே தவிர இவருக்கு பின்னால் எந்த மாற்றமும் வந்து விடாது, எந்த கூட்டமும் வந்து விடாது. ஓகே சார், இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திருச்சி சூர்யா அப்புறம் அந்த யூடியூபர் முக்தார் இவங்க 2 பேர் மேலேயும் அந்த குண்டாஸ் ஆக்ட் வந்து போடப்பட்டிருக்கு. அதுக்கு உண்மையான காரணம் என்ன சார்? இல்லை, அவர்கள் 2 பேருமே திமுகவினுடைய அனுதாபிகள். திமுகவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக 2 பேரும் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அது உண்மையாக மிகப்பெரிய தவறு. குண்டர் சட்டம் என்பது முதல்ல பத்திரிகையாளர்கள் மீது பாய்ச்சப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில் வேலுமணி நக்கீரன் அன்பு மீது குண்டாஸ் போட்டார். திமுக வந்த பிறகு சவுக்கு மீது, கிஷோர் கே சாமி, வாராகி மீது குண்டர் சட்டம். இப்போ இந்த குண்டர் சட்டம் தாவேகா ஆட்சி காலத்தில் முக்தார் மீதும் திருச்சி சூர்யா மீதும். இது ஒரு மோசமான முன் உதாரணம். ஒரு கருத்து சுதந்திரம் என்பது கருத்து சுதந்திரம் தான் அதுக்கு பதில். அதிகாரம் இருந்தால் குண்டர் சட்டத்தில் போடலாமா? குண்டர் சட்டம் ஆதவ அர்ஜுனா மீது பாய்வதற்கு ரொம்ப நாளாகுமா?
விஜய் மீது குண்டர் சட்டம் பாய்வதற்கு ரொம்ப நாளாயிருமா? கருணாநிதி ஜெயலலிதாவும் அடைக்கப்பட்ட ஜெயில் இன்னும் இருக்கு. ஐயோ கொள்றாங்களே கருணாநிதி கட்டிய அந்த சத்தம் இன்னும் கேட்குது. இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட சென்ட்ரல் ஜெயிலில் பெரிச்சாலிக்கு பக்கத்தில் ஜெயலலிதாவை அடைத்து வைத்த அறையும் இடிச்சாச்சு. இந்த அறை, இந்த சிறை, புழல், சென்ட்ரல் ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கு மட்டும் சொந்தமானதல்ல. அது ஆதவர்ஜுனாவுக்கு, விஜய்க்கும் ஒரு காலத்தில் சொந்தமாகும். குண்டர் சட்டம் என்பது 6 மாத காலம் அவர்கள் அங்கே ஒன்றும் செத்து போயிட மாட்டான், உயிரோடு தான் இருப்பான். ஆனால் நீங்கள் இது பழிவாங்குகிற குணம். அலிஷாவை மீது குற்றம் சுமத்தியதை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அலிஷா எந்த கட்சியில் இருந்தாலும் அவளும் ஒரு சகோதரி தான். அவள் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்திய முக்தாரும் திருச்சி சூர்யாவும் கண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு பதில் குண்டர் சட்டம் அல்ல. உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் குண்டர் சட்டத்தில் போடுறீங்க. அதிகாரம் இல்லைன்னா அதே குண்டர் சட்டம் உங்கள் மீது பாய்வதற்கு காலம் காத்திருக்கும். எத்தனையோ மணி மகுடுகள் எல்லாம் குப்பை தொட்டியில் கிடந்த வரலாறை கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியாவையே ஒரு 300 ஆண்டு காலம் ஆட்சி செய்த முகலாய சாம்ராஜ்யம் சரிந்து அதனுடைய கடைசி மன்னன் பகதூர் ஷாவை ஆங்கிலேயன் நடத்தி வைக்கிறான் பர்மாவில். மரணமடைய போகிறேன், மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறேன், முதுமை வந்து விட்டது, என்னை கொண்டு போய் என்னுடைய மண்ணில் போடியா. என்னுடைய மூதாதையர்லாம் இந்தியா கண்டத்தை, அந்த பூமி பந்தில் பாதிய கட்டி ஆண்டான், என்னை அனாதையே புதைக்காதேனா. பகதூர் ஷா கடைசி முகலாய மன்னன். ஆங்கிலேயன் அனுமதிக்கவே இல்லை. எங்கே புதைச்சான்? பர்மா கடைசியில் புதைச்சான். 300 ஆண்டு காலம் இந்தியாவை கட்டியாண்ட முகலாய சாம்ராஜ்யத்துடைய கடைசி மன்னனுடைய முகவரியே இல்லை. அதனால் விஜய்க்கும் அவருடைய படை தளபதி புஷிக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் குண்டர் சட்டம் என்பது ரொம்ப தூரத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சரி, ஓகே சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் ரொம்ப தைரியமாக தெளிவாக பேசி கொடுத்தீங்க. உண்மையாகவே ரொம்ப 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 நன்றி சார். நன்றி, வணக்கம்.